உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமெண்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. அரசியல் மாற்றம் இல்லாம மறுபடியும் திமுக அரியணையில ஏறும்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கு விஜய் அவர்களுடைய கட்சி புது கட்சிக்கான அங்கீகாரத்தை விட ஒரு அதிகமான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். புது கட்சி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கா, ஓட்டை பிரிச்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஏடிஎம்கே ஒரு பலமான ஒரு போட்டி இருக்குது, இங்கிட்டு விஜய் ஒரு பக்கம் பலமான ஒரு போட்டி இருக்குது, உதயசூரியன் அப்படிங்கிறது ஒரு பலமான போட்டி இருக்குது. இப்போ 3 பேருமே பலமான போட்டி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் போய் சேர்ந்திருக்காரு. சேர்த்து விட்டதே நான் தான் இருப்பேன். விஜயனுடைய ஆட்டம் ஆரம்பம்னு முதலே சொல்லிட்டு மக்களை சந்திக்கிறதாரோ இல்லையா பிரஸையாவது வாரம் சந்திக்கணும். இல்லைன்னா அவர் திருப்பி இந்த ஊர்வலம் மாதிரி வந்துக்கினே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ரிஷபத்தில் ஏற்கனவே உதயநிதி சார் இருக்கார். அதே போல் சிஎம் உடைய ஜாதகத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த தேக ஆரோக்கியத்தில் எல்லாரையும் படுத்தலாம், விஜய் சாரை கூட படுத்தலாம். ஏன்னா இந்த கிரகம் அப்படி. நம்ம நாட்டுடைய பாரம்பரியமும் அடிப்படையும் எதுவோ அதில் கை வைக்காமல் ஆட்சி நடத்தும் போது மட்டுமே அந்த ஆட்சிங்கிறது புது நோயெல்லாம் வரும். ஆனால் லீவெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் அந்த நோய் பயமுறுத்தும். 2031 வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்து தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஸ்டாராக வரப்போற நடிகர் அப்படின்னா அது யார் சார்? மனோரமாவோட நடிப்பு வேற யாராவது ரீஃபில் பண்ண முடியுமானா கிடையாது. நாகேஷ் சார் இருந்தார், நாகேஷ் சாரோட இதுக்கு யாராவது ரீஃபில். சிவாஜி சார் இருந்தார், சிவாஜி சாருக்கு பதிலாக இவங்க. தியேட்டருடைய மோகம் மக்களுக்கு நடுவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ப்ளஸ் நிறைய புதுமுகங்களுடைய அறிமுகம், வைடு ரெகக்னேஷனுங்கிறது கிடைக்கும். சினிமா மார்க்கெட் ஃபைனான்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இந்த வருஷம். இப்போ அஜித் சார் படமே எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க. சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு தான் போடுவாங்க. அவங்களுடைய ஹிட் ஒரு பெரிய அளவுக்கு டாப் மோஸ்ட்டாக காட்டுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் பவர்ட் பை லைன் டேட்ஸ் நட்ஸ் பைட்ஸ் அண்ட் தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. சார் 2026ஆம் ஆண்டு அப்படின்னு எடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருப்பது அரசியல். ஏன்னா 2026ல் அரசியல் வர்றதுனால எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க விஷயம் அரசியலில் என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் அப்படின்னு. சரி, இது நான் டீட்டெயில்டாக கேட்கல, ஒரு ஆம் இல்லை அந்த மாதிரியான ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரியே இது போயிடலாம்னு நினைக்கிறேன். 2026 அரசியல் மாற்றம் இல்லாமல் மறுபடியும் திமுக அரியணையில் ஏறும்னு சொல்கிறாங்க. ஆமா இல்லையா சார்? எப்போவுமே எலெக்ஷனோட டேட் வச்சு தான் அதெல்லாம் நம்ம ஆம் இல்லை அப்படின்னு ஜனவரி பிப்ரவரியில் டேட்டெல்லாம் சொல்லதுக்கப்புறம் தான் நம்ம ஆம் இல்லைன்னு சொல்ல முடியும். பட் அப்படி கேட்க முடியாது. எப்போவுமே கூட்டணி இந்த எலெக்ஷனோட இதை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் அந்த கூட்டணி அந்த கட்சியினுடைய தலைவர், இந்த ரேபிட் ஃபயராக நான் சொல்ல முடியாது. அதனால் கட்சியினுடைய தலைவர் அவருடைய ஹாரோஸ்கோப்புன்னு இருக்குது, அந்த கட்சியினுடைய அதனுடைய தொடக்க நாள் அப்படிங்கிறது இருக்குது, எலெக்ஷனுடைய டேட் இருக்குது. இது அத்தனையும் சேர்த்து வைத்து கூட்டணி அந்த காலகட்டத்தை வைத்து அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை, அதாவது தேர்தல் அன்னை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு யாருக்கு கிரகநிலை சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிற விஷயத்தை வைத்து தான் நம்ம எலெக்ஷன் இது சொல்ல முடியும். பட் நான் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன், யாருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புங்கிற வார்த்தையை திருப்பி பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே ஆம் இல்லை சொல்லலாம். வாய்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை போடும்போது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மேம். சார் சொன்ன மாதிரி ஒருத்தருடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் தலையெழுத்து, நம்மளோட கைரேகை மாதிரி வெரி யூனிக். இப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது பொதுவானது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கோச்சார பலன் எடுத்துக்கும் போது ஃபேவரபிள் தான். 2026ங்கிறது பொது பலனாக எடுக்கும்போது வாய்ப்பு அவர் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது டிஎம்கேக்கான வின்னிங் சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. மைனாரிட்டி வின்னிங்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். புதுசாக உருவாயிருக்கக்கூடிய ஒரு கட்சி திரு விஜய் அவர்களுடைய கட்சி புது கட்சிக்கான அங்கீகாரத்தை விட ஒரு அதிகமான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு புது கட்சி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கா, ஓட்டை பிரிச்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பார்த்து வியக்கிற அளவுக்கு அவருடைய கட்சியுமே ஒரு நல்ல ஓட்டு எண்ணிக்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 முன்னாடியே சொன்ன மாதிரி சூரியன் பிரகாசமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியனுக்கு மட்டும் நான் ஏதோ என்ன சார் முன்னாடி சொன்னபோது 50% தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இங்கே இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் 98 மார்க் எடுத்துருக்கேன், நீங்கள் 99 மார்க் எடுத்தால் யார் வின்னு? நான் 98 மார்க்குங்கிற ஹையஸ்ட்டு தான், நீங்கள் 1 மார்க் எடுத்தால் அந்த இடத்துல கூட வர்றீங்கல்ல. அதுமாரி தான்
ஒரு மில்லி செகண்டில் வந்து ஜெயிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அந்த சூரியனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் பலமாக பலகீனமா அப்படின்னா, ஏன் செவ்வாய் எடுத்துட்டேன்னா பேர்களை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டேன், ஸ்டாலின் எடுத்துக்கிட்டேன், செவ்வாயின் எடுத்துக்கிட்டேன், விஜய்னு எடுத்துக்கிட்டேன், செவ்வாயின் எடுத்துக்கிட்டேன், பழனிசாமி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, செவ்வாய்க்கு 50 தான் இருக்குது, இந்த சூரியனுக்கு 50 ஈக்குவல் போட்டி இருக்குது. அப்படின்னா செவ்வாய் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஏடிஎம்கே ஒரு பலமான ஒரு போட்டி இருக்குது, இங்கிட்டு விஜய் ஒரு பக்கம் பலமான ஒரு போட்டி இருக்குது, இங்கிட்டு உதயசூரியன் அப்படிங்கிறது ஒரு பலமான போட்டி இருக்குது. இப்போ 3 பேருமே பலமான போட்டி இருக்கும்போது அப்படியே நிற்கோட வரும், ரொம்ப அப்படியே ஒன்றுக்கு ஒன்று அப்படியே போட்டி போட்டு வரும்போது அந்த ஒரு இடத்துல வந்து வேகமாக வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் பிரகாசமாக இருக்குது. 2020 பொதுவான பலன் தான், அது தனித்தனி ஜாதகங்களோட அமைப்புகளை பொறுத்து தான் இன்னும் அது மாறுபடக்கூடியது. ஆனால் 2026 சூரியன் வந்து பிரகாசமாக இருக்குது. விஜயனுடைய ஆட்டம் ஆரம்பம்னு முதலே சொல்லிட்டு, அது வந்து எதுவாக இருந்தாலும் அவர் ரெகுலராக மக்களை சந்திக்கலன்னு வச்சுங்க. ஏன்னா அவர் கடகம், மக்களை சந்திக்கிறதாரோ இல்லையோ பிரஸையாவது வாரம் சந்திக்கணும். இல்லைன்னா அவர் திருப்பி இந்த ஊர்வலம் மாதிரி வந்துக்கினே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பீடு வந்து இந்த பீக்கு வந்து போயிடும் அவருக்கு. கடகத்துக்கு வந்து கொஞ்சம் வளர்ப்பெரியும் உண்டு, தேய்ப்பெரியும் உண்டு. ஸோ அதை வந்து அவர் தான் எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். அடுத்தது வந்து இப்போ களத்தில் வந்து கூட்டணிகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த கூட்டணிகள்லாம் இப்போதைக்கு ஆசிட்டிஸ் வந்து எல்லோரும் வலிமையான டிஎம்கே இருக்கிறது தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணதில் சனி வந்து இது திருக்கணிதத்தின்படி பெயர்ச்சான பிறகு எலெக்ஷன்லலாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பீகாராக இருக்கட்டும், மற்ற எல்லா ஊர்கள்லேயும் ஆளுங்கட்சிக்கு தான் வாய்ப்பு ஏற்பட்டது. அதே போல் வந்து ரிஷபத்தில் வந்து இந்த வருஷம் பிறக்கிறது. ரிஷபத்தில் ஏற்கனவே வந்து உதயநிதி சார் இருக்கார். அதே போல் வந்து சிஎம் உடைய ஜாதகத்தில் வந்து சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் அந்த தேகாரக்கத்தில் வந்து எல்லாரையும் படுத்தலாம். ஸோ தேகாரக்கம் வந்து சிஎம்மை தான் படுத்தணும், இவங்கள தான் இல்லை, விஜய் சாரை கூட படுத்தலாம். ஏன்னா இந்த கிரகம் பிடிக்கும். ஸோ ஹெல்த் ஆஸ்பெக்ட் இல்லாமல் இருந்து இவங்க இப்போ எல்லோரும் நாங்கள் பேசுகிற நேரம் வந்து குருவுடைய பொசிஷன் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஜனவரி 6லேருந்து குருவுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். அப்போ யாரெல்லாம் மாட்டுவாங்க, என்னென்ன பிரச்சனையில் போவாங்கன்னு தெரியாது. தலைவர்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, தலைவர்களுக்கு உள்ள என்ன சிக்கல், தலைவர்களுக்குள்ள என்ன டீஃபேம் ஆக போகுது, எவ்வளோ டார்னிஷ் ஆக போகுது, ஒன்றுமே இல்லாத திடீர்னு எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போதெல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இந்த அலையன்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் விஜய் சார் வந்து தனியாக அவருடைய ஆவர்த்தனம் பண்ணுறதுனால அது அட்வான்டேஜாக வந்து ரூலிங் பார்ட்டிக்கு தான் போகும்னு நான் பார்க்குறேன். நான் கடகம் வந்து சந்திரன் பெனிஃபிட் கொடுக்குறது வந்து ரிஷபத்தில் தான் உச்சம் பெறார். ஸோ அப்போ வந்து ரூலிங் பார்ட்டிக்கு அது பெனிஃபிட் ஆகுன்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ப்ரெடிக்ஷன், கரெக்டாக ப்ரெடிக்ஷன்லாம் கொடுக்கணுன்னா ஜனவரி 6ஆம் தேதி கூப்பிட்டிங்கன்னா நான் கொடுப்பேன். எனக்கு அது வரைக்கும் நாங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஏதாவது நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஜனவரி 6க்குள்ளே எதிர்பார்க்கறது தான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஐபிசி வாயிலாக சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம 2025 பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுகவில் வந்து ஜே இந்த பெயர்கள் இருக்கவங்க மூலமாக வந்து நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அந்த மாதிரி இந்த வருஷம் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சேர்த்து விட்டுதே நான் தான் போகிறீங்க. இல்லை சார், நீங்கள் வந்து பொது பலன்களாக சொன்னப்ப அந்த பெயருடைய முன்னெழுத்தை வச்சு சொன்னீங்க, அது நடந்திருக்கு. இந்த வருஷம் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்னு கேட்குறோம். இல்லை, அதாவது எலெக்ஷன் நேரமாக நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். நிறைய தலைவர்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா போவாங்க. இப்போ மகேஷ் ஐயர் கூட மாறுவார். அதெல்லாம் பெரிய விஷயமாக பார்க்க முடியாது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எலெக்ஷன் நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஆட்சி அந்த கூட்டணியெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஜனவரி 6லேருந்து அதெல்லாம் இருக்குமா இல்லையாலாம் நீங்கள் பார்க்கணும். ஆனால் என்னன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வான்ஸ், ஜோசியராக ஜனவரி மாதத்துக்குள்ளே தமிழக மக்களில் இருக்கிற எல்லோரும் ஆகிடுவீங்க. ஏன்னா ட்ரெண்டு கரெக்டாக போயிடும், இழுக்காது. ஜனவரி 6க்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் யார் வரப்போகிறாங்க, யார் போக போகிறாங்க. இப்போதைக்கு டிஎம்கேக்கு ஃபேவரலாக இருக்குது. நான் வந்து ஒரு ஆப்போனண்ட் கட்சியில் இருந்தாலும் அந்த ட்ரெண்டு அப்படியே தொடருமா இல்லையான்றது 6ஆம் தேதிக்குள்ளாக தெரியும். கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சிக்கு அதீத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கட்சி வின் பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது கட்சி வெற்றி பெற்றாலும் அதற்கப்புறம் நடக்கிற அந்த அரசியல் பிரயோகம், அந்த அரசியல் மாற்றம், மக்கள் ஆளப்படுகிற விதம் அப்படிங்கிறது மக்களுக்கு சாதகமாக இருக்குமா, நல்ல ஆட்சியாக அது அமையுமா? அதாவது ரேபிட் ஃபயர்னு ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வருதுன்னு கேட்டீங்க, ஒருவேளை வந்தால் சாதகமாக இருக்குமான்னு 3வது கேள்வி கேட்குறீங்க. கல்யாணம் மண்டபம் புக் பண்ணல, இன்னும் நிச்சயதார்த்தம் ஆகலை, மேட்ரிமோனிக்கு இப்போ தான் கொடுத்துருக்கோம்.
புள்ளை ஆனால் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தது. பொதுவாகவே மக்கள் வந்து எப்போவுமே ரொம்ப, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவுமே புத்திசாலித்தனமான ஒரு தன்மையை கொண்டவங்க. யாருக்கு எப்போ எந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். எல்லாத்துலேயும் வருவாங்க, கூட்டம் இருக்கும், பேச்சு இருக்கும், எல்லாத்தையும் ரசிப்பாங்க. கமல் சார் வந்து சொன்னாங்க, என்னுடைய படம் வந்தது பார்த்தீங்களா இப்போ இடையில விக்ரம் படம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு வந்தவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் நான் முதலமைச்சர் ஆகிருப்பேன்னாங்க. அதாவது இந்த படம் பார்த்தவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் நான் முதலமைச்சர் ஆகிருப்பேன்னாங்க. அந்த மாதிரி அந்தளவுக்கு எல்லாம் ஆரவாரம் காமிப்பாங்க. பட் ஆட்சி, அந்த சேர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அவர்களை நம்பி தான் திருப்பியும் ஆட்சி பண்ணுவாங்க. நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க, நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க, திருப்பி தொடர வைப்பாங்க, திருப்பியும் பார்ப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் அவங்களுடைய தலைவிதியை அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்க போது. சில விஷயங்களை எந்த அரசு அமைஞ்சாலுமே சில விஷயங்களை அவங்க முரண்படாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த அரசியலுங்கிறது நல்லாயிருக்கும். இது நம்ம நாட்டுடைய ஒரு அமைப்பு, ப்ரோக்ராம்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியா அப்படிங்கிறது எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி கடக அட்சரேகை, கல்வி, ஆன்மீகம், இது ரெண்டுமே கலந்து இயந்து வந்த ஒரு பாரம்பரிய நாடு தான் இந்தியா. தமிழகம்ங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் இப்போவும் இருக்குது. ஸோ இங்கே படிப்பில் நம்ம அப்கிரேட் ஆகணுமே தவிர டீக்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் நலந்தால படித்தவங்க, நமக்கு நீட் எக்ஸாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. ஸோ நீட் ஒழிக்கிறது, இலவசத்தை கொடுத்துறது, இலவச மோகம், அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மதக்கலவரம், மொழிக்கலவரம், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசியலுங்கிறது போகாமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அரசியலுங்கிறது நிச்சயமாக நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்தியா இஸ் ப்ரோக்ராம்ட் இன் திஸ் வே. அதை ஒருத்தர் மாற்றும் போது ஒரு கட்சி, எந்த கட்சியாக இருந்தாலும், நான் ஆளும் கட்சியும் சொல்லலை, எதிர்கட்சியும் சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும் இயற்கையோடு ஒத்துவாள்னு சொல்கிற மாதிரி நம்ம நாட்டுடைய பாரம்பரியமும் அடிப்படையும் எதுவோ அதில் கை வைக்காமல் ஆட்சி நடத்தும் போது மட்டுமே அந்த ஆட்சிங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுக்குமே நல்லாயிருக்கும், மத்தியில் ஸ்டேபிளான ஒரு ஆட்சிங்கிறது இருக்கும். 2026 இப்போ ஒரு 10 நாள் ஒரு மழை பெய்ய வேண்டிய இடத்துல ஒரு 30 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யணும். 2 நாள் மழை பெஞ்சிட்டு நீங்கள் யாரை மழையை குறை சொல்ல முடியுமா? ஆட்சியாளர்களை குறை சொல்ல முடியுமா? யாரை குறை சொல்ல முடியும்? இது வருஷம் நடக்கும். கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் இது நடக்குமான்னு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் 2026 நடக்கும், 2027 டிசம்பர் மாதம் நடக்கும், 2028 கார்த்திகை மாதம் வரும்போது எப்போல்லாம் விருச்சிகத்தில் சூரியன் வருதோ, விருச்சிகத்தில் எப்போ சூரியன் வருதோ அப்போல்லாம் அடைமழை பெய்யுமானா பெய்யும் தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ 30 சென்டிமீட்டர் ஒரே நாளில் மழை பெஞ்சிச்சின்னா, சார் இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு சார் தண்ணியெல்லாம் தேங்க தான் செய்யும். ஒரு 2 நாள் 3 நாள் எவ்வளோ நிர்வாகம் பண்ணாலும், எவ்வளோ தான் சரியாக இருந்தாலும் அந்த தண்ணி தேக்கம் இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் 2020 எப்போ மீனத்தில் சனி பகவான் இருக்காரோ பேர்ச்சி வரைக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கஷ்டங்கள் மக்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் இந்த மாற்றம் வருமே தவிர அதுக்கு முன்னாடி எந்த மாற்றம் வராது. இப்படியே தான் போய்கிட்டுருக்கும். ஏன்னா இயற்கையோட சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ ஒரு வெள்ளம் உடனே தண்ணி உடனே கடலுக்கு தண்ணி போயிடுமா? எவ்வளோ தான் ஆறு இருந்தாலும் அந்த என்ன கொள்ளலோ அவ்வளோ தானே போகும். அப்படியே உடனே எல்லாம் அப்படி நடந்துருமா என்ன? நீங்களே சிஎம்மாக இருந்தாலும், என் சாரே சிஎம்மாக இருந்தாலும் நாளைக்கு அப்படியே உடனே எல்லாத்தையும் உடனே மாற்றி எடுத்துட முடியுமான்னு? என்ன பண்ண முடியும்? அவ்வளோதானே பண்ண முடியும். இயற்கையோட சீற்றங்களுக்கு நம்ம உட்பட்டு தான் இருக்கிறோம். அந்தமாரி இயற்கையான சீற்றங்கள் இருக்கும்போது ஆட்சியாளர்களோட பங்களிப்பும் அப்படி தான் இருக்கும். அதோட்டு மீனத்தில் இருக்கிற சனி பயிற்சி ஆகிற வரைக்குமே இந்த இயற்கையோட நிகழ்வுகள், ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அந்த மக்களுடைய கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். கேள்வி சொல்லுங்க. 2026 அரசியல் களம் மக்களுக்கு சாதகமா இருக்குமா? அரசியலில் நீ மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணாதான் வர முடியும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ பிரச்சனை என்னன்னா, சென்னையில் அந்த காலத்தில் 25 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கி 1.25 கோடி 1.5 கோடி பேர் இருக்காங்க. வெள்ளைக்காரன் போட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 20 சென்டிமீட்டர் மழை 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாங்கும். ஒரே நாளில் 50 60 போனால் தாங்காது. ஆனால் என்ன பிரச்சனை, ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடிய சிலர் இந்த ஆர்வ கோளாறாக இருப்பாங்க. பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல, பெரிய பொறுப்பில் மந்திரி மேயர்னு, எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உடனடியாக ஒன்றும் இருக்காதுன்னு இவங்க பேட்டி கொடுத்ததுனால தான் இப்போ பிரச்சனை. மக்களுக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் தான் எங்களுக்கு தாங்கும், கஷ்டம் வரும்ன்றது முதலே நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் மக்களுக்கு அது புரியும். எந்த ஒரு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில், அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டில் பெரும் இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் வெள்ளம்லாம் முழுகி வீடெல்லாம் காலி, அவங்களும் அனாத ஆசிரமமாக போயிட்டு, அவங்களும் தான் அமெரிக்காவில் இருக்கவங்களும் போயிட்டு முகாமில் தான் தங்க முடியும்.
இதுதான் ப்ராக்டிக்கல். இயற்கை மனிதன் ஜெயிக்கிறதா உலகத்தில் சரித்திரமே கிடையாது. ஆனால் ஃபால்ஸ் ஹோப்பு கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இது போல் நல்லா இருக்கும். இந்த வருஷம் நோய்களுடைய ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய நோய் வரும். எப்படி மெடிக்கல் மிராக்கல் பண்ணது மாதிரி நல்ல காலம் நீங்கள் கேட்டிங்க. அதனால் இது ஒரு வாய்ப்பு. புது புது நோயெல்லாம் வரும். ஆனால் லீவெல்லாம் விட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே போட்டு அடைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நோய் பயமுறுத்தும். ஏன்னா மனிதன் உருவாக்கக்கூடிய வக்ர புத்தினால். வெள்ளம் 28 சனி வரைக்கும் இருக்கும்னாரு பிரதர். அவர் அது அடுத்தது மேஷத்துக்கு தான் போகிறார் சனி. அது இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இவ்வளோ தண்ணி வந்தால் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் சமாளிக்கலாம், இதுக்கு மேலே போனால் மக்கள்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு குறிப்பாக மேயர் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நல்லது. ஏன்னா அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்தனால தான் எல்லோரும் அதை கமெண்ட் ஆகுது. இப்போ நாங்கள் சுபிட்சமான ஆண்டு 2026ஆம் ஆண்டு மாதிரி ஒரு சூப்பர் ஓஹோ அது இப்படின்னு வச்சுங்க, தலையே காட்ட முடியாது. ஸோ இருக்கிறது என்னான்னு ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வேலையை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டா. ஸோ ஏதோ சொல்லியிருக்காங்கப்பா, கொஞ்சம் நம்ம இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவோன்னு நம்புவோம். ஸோ நம்ம மக்கள்கிட்ட ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்துட்டு மக்கள் அதுக்கு ஈர்த்துடுறாங்க இல்லையா. இப்போது நீங்கள் மேடம் சொல்லியோ இல்லை நான் சொல்லியோ அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் இவங்க பொசிஷனில் இருக்காங்க, ஒரு மந்திரியாக இருக்காங்க, ஒரு மேயராக இருக்காங்க. ஸோ அப்போ இவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, இவ்வளோ 4000 கோடிக்கு வேலை நடந்திருக்கு. அப்போவே என்ன சொல்லணும், இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோ போட்டிருக்கோம், இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவ்வளோ வேலை நடந்திருக்கு, ஆனாலும் இது இவ்வளோ தான் தாங்கும். 50 சென்டிமீட்டர் மழை எப்படி 25-20 சென்டிமீட்டர் மழை தாங்கக்கூடிய இடத்துல தாங்கும்? பேசிக் அதை மக்களுக்கு முதலே புரிய வச்சுட்டாங்கன்னா இந்த பதட்டம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பொய் பேசி நீ அரசியல் எந்த ஊர்லேயும் செல்லாது. ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டா மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அது யாராக இருந்தாலும், மத்தியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும். சரி, இப்போ இந்த 2026 அப்படின்னு எடுக்கும் பொழுது சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருமே வயசாயிடுச்சு அப்படி ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் இதுதான் என்னுடைய இறுதி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகனோடு அவருடைய திரைப்பயணத்தை முடிச்சுக்க போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அடுத்து தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஸ்டாராக வரப்போற நடிகர் அப்படின்னா அது யார் சார்? நான் போன வருஷம் ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி சிறு குறு படங்கள்லாம் ரொம்ப நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஓடிடி தளங்கள் பழைய படங்கள்லாம் திருப்பி ரீஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இன்றைக்கி நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு படம் பழைய படம் நல்லா இன்றைக்கி பயங்கரமாக பிரமாதமாக ஓடக்கூடிய தன்மைகள் இருக்குது. தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லையா, பழைய படத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. அந்த மாதிரி பழைய படங்கள்லாம் திருப்பியும் வரத்துக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு கரெக்டாக ரஜினி சாரோடைய இதுக்கு நல்லா இருக்குது. அதாவது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வயசாகாதுன்னு சொல்கிற மாதிரி அவரோட இது எப்போவுமே நல்லா தான் இருக்கும், அவரோட இது எப்போவுமே சக்ஸஸாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நாம் எடுத்துக்கிறோம் இதோட ஸ்டாப், இதோட நிறுத்திப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போவுமே அவர்கள் அவங்களுடைய நிலையை அந்த நிலையை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. புதுசாக வரவங்கிறதோட நிலையை தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ விஜய் சேதுபதி இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரோட இடத்துக்கு யாராவது நீங்கள் ரீஃபில் பண்ண முடியுமானா கிடையாது. மனோரமா இருந்தாங்க, மனோரமாவோட நடிப்பு வேறு யாராவது ரீஃபில் பண்ண முடியுமானா கிடையாது. நாகேஷ் சார் இருந்தார், நாகேஷ் சாரோட இதுக்கு யாராவது ரீஃபில், சிவாஜி சார் இருந்தார், சிவாஜி சாருக்கு பதிலாக இவங்க எப்போவுமே நீங்கள் சொல்ல முடியாது. தனித்தனித்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் மக்கள்கிட்ட இருந்துருக்கு. இந்த வருஷத்தில் சிறு குறு படங்கள் நல்லா ஓடுறதுக்குண்டான வாய்ப்புகள். பாடகர் ரொம்ப பிரபல்யமாகக்கூடிய பாடகர் இருப்பாங்க. முந்தையெல்லாம் மார்கழி மாதம் தான் சங்கீதம் ஃபேமஸ் ஆகும், ஆனால் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதே மாதிரி நகைச்சுவை மன்றங்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்தில் இருந்திருக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம், நகைச்சுவையான இந்த எஸ்வி சேகர் சார் பண்ணுறாரு இல்லையா, சோ சார், எஸ்வி சேகர் சார்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது இன்னும் ரொம்ப பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்துருக்கு. நம்ம சின்ன சின்ன நாடகங்கள் இருக்கும், சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு ஒரு சின்ன சின்ன நாடகங்கள்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அப்படி இல்லை. நம்ம மற்றவங்க என்னென்ன நடக்கிறாங்கன்னு அந்த செய்தியை போய் திருப்பி நகைச்சுவை விஷயங்களுக்கு திருப்பி அந்த நாடகங்கள்லாம் ரொம்ப இந்த வருஷத்தில் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாடகர் ரொம்ப பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த வருஷம் வரும்.
தமிழக சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேன் இண்டியா ரிலீசஸ் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மூவி தமிழில் ஸ்டார்ட் பண்ணி மல்டி லாங்குவேஜில் நல்லா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுமாதிரி சார் சொன்ன மாதிரி ஓடிடி அப்படிங்கிறது வந்து அதிகமாக வரப்போகுது. அதில் ஓடிடி தளங்களில் நிறைய படங்கள் வரப்போகுது. தேட்டருடைய மோகம் மக்களுக்கு நடுவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ப்ளஸ் நிறைய புதுமுகங்களுடைய அறிமுகம், வைடு ரெகக்னேஷனுங்கிறது கிடைக்கும். ஸோ சின்ன ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட சினிமாக்குள்ளே வர்றது, அந்த ஃபஸ்ட் மூவியில் ஒரு நல்ல நேம் வாங்குறது, டேலண்ட் அப்படிங்கிறது ஃபோர்ட்டிஃபை பண்ணுறது. ஸோ அந்த பேர் இவ்வளோ நாள் ஆன ஒரு நடிகர், ரெப்யூட்டடான ஆக்டருங்கிறது மீறி யங் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழக சினிமாவில் முன்னேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதேமாதிரி சீரியல் செக்டர் பாப்புலாரிட்டி அடைகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் தமிழக சினிமாவுக்கு மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்படி கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு 5 விரல் எந்த விரல் முக்கியம் அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா நடிகர்களை பொறுத்து எப்படி 2026 எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாருங்கள். உதாரணமாக சூப்பர் ஸ்டார் இருந்தார், விஜயகாந்த் இருந்தார், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஜய், அஜித், இப்படி இருக்கும்போது அடுத்தது அவர் கூட விஜய் சேதுபதிக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் 2026 ஒரு பலமான ஒரு ஆண்டாக தான் அவருக்கு அமையும். மற்றபடி வந்து ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த வருஷத்தில் 4 ஹிட் படத்தில் 2 ஹிட் ஆகிருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த காலத்தில் 100 நாள் ஓடிச்சு, இந்த நாள் 10 நாள் 15 நாள் ஒரு மாதம் ஓடிட்டனால பெரிய ஹிட்டு தான். அந்தமாரி தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒன்று தான், அவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். நீ மற்ற எல்லாத்தையும் சொல்லலாமே தவிர அது சொல்லவே முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அதை விட்டு வந்து இந்த 2026 விஜய் சேதுபதி இல்லை சிவகார்த்திகேயனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த நிறைய பணம் வசூல் பண்ணுறதுல புதுமுகங்கள் தான் காட்டுது. ஸோ இந்த நிறைய பட்ஜெட் வந்து பெரிய முகங்களுக்கு இந்த வருஷம் போட மாட்டாங்க பணம். ஏன்னா சினிமா மார்க்கெட் வந்து ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் இந்த வருஷம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதனால் சின்ன சின்ன ஹீரோஸை வச்சு தான் போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலுக்கு அவங்களுடைய ஹிட்டு வந்து ஒரு புது முகங்கள் தான் பெரிய அளவுக்கு டாப் மோஸ்ட்டாக காட்டுற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது வந்து இப்போ ரஜினி சார் இருக்காருன்னா அவர் இருப்பார், இன்னும் அவர் காலம் வரைக்கும் அவர் இது வந்து எப்பவுமே இருக்கும். அது வேறு அமைப்பு. அது அடுத்தது வந்து அஜித் சார் இருந்தார், இவங்க இருக்காங்க. இப்போ அஜித் சார் படமே எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போது கொஞ்சம் நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா சினிமா ஃபீல்டோட நிறைய ஃபீல்டு இப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கினாங்க. ஸோ சினிமா ஃபீல்டில் வர்றதுக்குன்னு ஒரு தியாகம் பண்ணிட்டு தான் வர முடியும். நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் புதுமுகங்களுக்கு தான் பெரிய அவங்க படம் தான் நிறைய வரும்ன்றதை நான் பார்க்குறேன். சரி, இப்போ விஜய் அவர்கள் ஜனநாயகன் தான் என்னுடைய இறுதி படமாக இருக்கும்னு சொல்கிறார்ல, மறுபடியும் அவர் திரைத்துறையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டான விஷயம். அதாவது எப்பயுமே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் சாவர வரைக்கும் அந்த சினிமாவில் வந்து இருந்துட்டவங்க வெளியில் வர முடியாது. அது ஒரு ஃபீல்டு. அது இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆங்கரிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு இது வேணான்னு நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு 4 மாதம் போனால் கூட திருப்பி எதுலையாவது ஒன்று வந்து நிற்பீங்க இல்லைங்களா? அந்த காலத்து சன் டிவி ஆங்கரிங்கில் ஃபேமஸாக இருந்தவங்க யார்? பெப்சி உமா அம்மா. அவங்க எனக்கு நெருங்கிய தோழி. அவங்க வந்து எவ்வளோ வருஷம் கேப்பாக இருந்தாங்க. அதனால் திருப்பி வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அதனால் இவங்க வரமாட்டாங்களான்றதுக்கு யாராலையும் கேரண்டி கிடையாது, வருவாங்க. தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவ் சீனியர் லிவிங் பவர்ட் பை லைன் டேட்ஸ் நட்ஸ் பைட்ஸ் and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB, building trust since 1967.